மீனாட்சி அம்மா எப்ப யாருக்காக சமையல் வேலை பார்த்தாங்க சொல்லுங்க பாத்தீங்களா? ஏட்டி பூட்டியான கேள்வி. எது ஏட்டி பூட்டி? சாமி போய் எப்படிமா சமையக்காரியா? அது எப்படி மண்ணாடு தொட்டு நாக்கல வச்சு போன சரியான கேள்வி. வீட்டுல சமையல் அறையில 2 பொருளை சமையல் அறையில சேர்த்து வைப்பாங்க. என்ன பொருளை சேர்த்து வைப்பாங்க சொல்லுங்க பாப்போம். நான் பாடுனா நீங்க வாசிங்க. இல்ல என்ன விஷயம்? அப்புறம் என்ன கூப்பிட்டு பாடுறது நானு, நீங்க வாசிக்கணும். இல்ல என்னையும் கூப்பிட்டு அம்மா நிப்பாட்ட சொல்லுச்சுன்னா நீங்க ஏன் நிப்பாட்டீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்களோட பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு இடைவேளை நான் உள்ள போனேன், வந்துட்டேன். அப்புறம் அதுக்குள்ளே என்ன நீ தலையாடுற, நீ இப்ப என்ன சொன்ன பயமா அப்படின்னு கேட்டு இல்லங்க. நாரதர் வெளியே வந்து நிக்கிறாரு. யாருக்கு வாழ்த்து யார்கிட்ட பாடுவாரு? வாழ்த்து என்கிட்ட தான் பாடணும். நான் வாழ்த்து நீ உள்ள போயிட்டா நான் வாழ்த்து யாரு? நீங்க எல்லாரும் யார்கிட்ட பேசிக்கிறீங்க? நான் உன் தோழி. நீங்க எப்ப முடிக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் முடிக்கிற வரைக்கும் நீ நிக்கணும். நீங்க முதல்ல நான் வந்த பிறகு உங்கள்ட்ட பேசல. உள்ள உனக்கு என்ன வள்ளின்னு வந்துட்டேன்ல. சரி, வள்ளி வந்த பிறகு அவங்ககிட்ட நீங்க அவங்களுக்கு வாழ்த்து வர கொடுக்கறது இல்லையா? தப்பு சொல்லல. அவங்க வர கொடுக்கறது இல்லையா? அவங்க வந்ததையே நீங்க பேசுனதே நான் தப்பு சொல்லல. சரி, நீங்க எப்ப முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா? அப்ப நிக்க வேண்டியது ஏன் உள்ள வரீங்க? சரி, நான் முடிச்சிட்டே அவங்க உள்ள போயிட்டாங்க. வாழ்த்து யாரு? முதல்ல உள்ள போனது தப்பு. எது? நீ வணங்குற வரைக்கும் நான் நின்றில்ல. ஆமா நின்னீங்க. அப்ப நான் வாழ்த்து கொடுக்கும்போது நீ நிக்கணும்ல. நீங்க வர்றதுக்கு முன்னாடி தானே அவங்கள்ட்ட நகைச்சுவையில கலந்துக்கிட்டேன். முதல் கோணல் நீங்க வந்த பிறகு நான் நகைச்சுவையில கலந்துக்கல. முற்றிலும் இந்த இதோட சரி. இதே மாதிரி முதல் நான் அப்படிதான் பண்ணுவேன். நீங்க முன்னே நான் வந்தோடனே நீங்க பேசாதீங்க. நான் வாழ்த்தே கொடுக்க மாட்டேன். உங்க இஷ்டம், கொடுக்காதீங்க. வேணாம், வாழ்த்து கொடுக்கறது அவசியமே இல்ல. நீங்க வேணாம்ங்க. ஒரு வாழ்த்து கொடுக்கணுமா? இப்போ ஒருத்தர் நம்ம கூப்பிட்டு பேசிக்கிறோம் மாதிரி அதனால ஒண்ணு உலக அழிய போறது கிடையாது. ஒரு வாழ்த்து. அப்புறம் ஏன் நாரதர் வரவேற்ற? ஏன் நாரதர் வந்தீங்க? அது வந்தா வாங்கன கூப்பிடுறதா மரியாதை. வரவேற்ற வாழ்த்து கொடுக்கறது என்னுடைய தன்மை. வேணா கொடுக்க வேணாம்னு இருமா. ஒரு நாரதர் வாழ்த்து கொடுக்குறாங்க இல்ல கொடுக்க வேணாம் அப்படின்னா அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் நினைப்பா. இல்ல வந்தோன்னா உங்களை என்ன குற்றமான எது கோவமா தப்பு. முதல்ல நீ உள்ள போனதே தப்பு. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் நிக்க முடியாது. ஏன் உள்ள போன? நான் அப்படி நிக்க முடியாது. நான் அப்படி நிக்கவும் மாட்டேன். நீங்க எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நாரதர் வாழ்த்து கொடுக்கும்போது நம்ம உள்ள போன தப்பா இல்லையா? ஏன் உள்ள போதே? நீங்க வாழ்த்து கொடுக்கல நான் உள்ள போலாம். நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? அவங்க வரம் கேட்டாங்க, வரம் கொடுத்துக்கிருந்தேன். ஆமா பேசிக்கிட்டு நான் எப்படி நிக்க முடியும் அந்த நேரத்துல? அப்ப அவங்கள நீ வரம் கேட்காதடா போடா நீ பத்தி விடுங்க சொல்ல முடியாது. அது அவங்க வேலை, அவங்களுடைய வேலையை அவங்க பாக்குறாங்க. தவறு இதோட சரி. அப்ப நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? வாழ்த்து கொடுக்காதீங்கன்ற நாரதரே நீங்க பாடி இருக்கணும். என்னைய நீங்க கூப்பிடணும்ன்ற அவசியம் உங்களுக்கு. நாரதரை வாழ்த்து கொடுக்காதீங்க அளவுக்கு உனக்கு நம்புடு மண்டையா? ஐயோ சும்மா ஏன் மண்டையான மண்டைதான். மண்டகன அப்புறம் எனக்கு மண்டகன இல்லாம யாருக்கு இருக்கணும் நினைக்கிறீங்க? என்ன தெரியும் நீ மண்டகன மாதிரி? என்ன தெரியணும்? என்ன தெரியும்? உங்களை விட அதிகமா தெரியும். யார் சொன்னது? உங்களை விட புராணம் தெரியும், இதிகாசம் தெரியும், வரலாறு தெரியும், சரித்திரம் தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு தன்னம்பிக்கையில பேசுறீங்க நினைக்கிறேன். தன்னம்பிக்கை இல்ல. நீங்க நம்ம சந்திச்சது இல்ல. ஏன் போன வருஷம் சந்திச்சது அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லையா? அதுக்கப்புறம் இடைவெளி இல்ல. சந்திக்கல இல்ல. என்ன பண்ணிப்பீங்க நீங்க? இல்ல உனக்கு என்ன பெரிய அண்ணாவியா? உனக்கு என்ன தெரியல? வானத்துல இருந்து இறங்கிட்டு வந்தாளா? இத்தனை பேர் மதுரையில இருந்து வந்து என்னைய மட்டும் உன்னை சந்திக்க ஏன் போட்டு கூட்டி வந்திருக்கா புதுக்கோட்டையில இருந்து? சரி, அதனால இத்தனை பேர் வந்து என்ன பண்ண போறவங்களா? இல்ல இத்தனை பேர் இருந்து என்னைய மட்டும் கூட்டி வந்திருக்கானே என்ன பண்ணி புடிங்கன்னு கேக்குறியே? உன்னை விட அதிகமா தெரிஞ்சவங்கனால என்னைய மதிச்சு கூட்டி வந்திருக்கா. அப்படியா? எங்க ஒரு பேர் என்னலே சிரிக்கிற இந்த அம்மா உன்னை விட மாட்டேன். முதல்ல வாழ்த்து கொடுக்கும்போது உள்ள போனதே தப்பு. நீங்க உள்ள போனேன். இன்னொரு வார்த்தை சொன்னீங்க. நாரதர் வாழ்த்து கொடுத்தா எனக்கு வாழ்த்து வேணும், கொடுத்தா கொடுக்கலை நீங்க. நான் என்ற அகந்தை ஒரு மனுஷனுக்கு எப்போ இருக்கும்? அப்படி எப்பவுமே பேச மாட்டேன். அப்படிதான் ஒரு வார்த்தை வந்தா தான் நான் பேசுவேன். அப்படிதான் பேசுறேன். அது தனியா பேசல, இப்ப பேசல பேசுவேன். கதை முறைப்படி நடக்கும்போது நான் தப்பான வார்த்தையோ தப்பான ஒரு இடத்துக்கோ ஆணவமாவனும் பேச மாட்டேன். ஒரு வாழ்த்தே வேணாம்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வாழ்த்து கொடுத்தேன். அந்த வாழ்த்துக்குண்டான மரியாதை இல்லை. நீங்களாம் போயிட்டு வரலாம். உங்களுக்கு போய் நீங்க போயிட்டு வாங்க. என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? நான் எதுக்கோ வர்றேன். நீங்க எதுக்கு வந்த? நீங்க எதுக்குமா வந்த? நான் காவலுக்கு வந்திருக்கேன். எதுக்கோ வந்து என்ன பேசுறதுக்கு? நீ எதுக்கு? அப்புறம் என்ன எதுக்கு வந்த? நான் ஒண்ணு நான் என்னைய விட நீ பெருசா பேசுவேன்னு சொன்னீல. ஆமா, உங்களை விட நான் அதிகமா பேசுவேன். புராணம் தெரியும், இதிகாசம் தெரியும், சரித்திரம் தெரியும். அது சரித்திரமா இல்ல தரித்திரமானு போதே தெரியும். நான் கேட்கிறேன், ஆத்திரம் வருது. நான் கேட்கணும், நீங்க பதில் சொல்லணும். இதுதான் எனக்கு நியதி. ஏன் நானும் கேள்வி எப்ப நீங்களும் சொல்லணும்? அது முதல்ல நான் கேட்டு பதில் சொல்லி மேடையில ஒருவேளை உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு. இல்லன்னு சொல்லலையே. அம்மா நீங்க கேள்வி கேட்கல, நானும் திருப்பி கேள்வி. உங்களுக்கு உண்டான வாய்ப்பு வழங்கப்படாது. அது எப்ப? என் கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உண்டான வாய்ப்பு வழங்க. வாய்ப்பு வழங்குறதுக்கு நீங்க ஒண்ணு இந்த இடத்துல நீதிபதி கிடையாது. நான் எப்படி இங்க வாதியோ அது மாதிரி நீங்களும் ஒரு வாதி, பிரதிவாதி. ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. ரெண்டு விஷயத்துலயுமே நான் தான் பெரிய ஆளு பேசுவேன். நான் நாரதர், நீ வள்ளி. நீ இப்போதைக்கு நீ அஞ்ஞானத்தில் இருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் நாரதர், எல்லா உலகத்தையும் சுற்றி வர்றேன். வள்ளி நாரதர்கள் அடிப்படையில் நான் தான் பெரிய ஆளுன்னு பேசுவேன். சரி, ஒருவேளை இதை தாண்டி நீங்க சிவரஞ்சனி நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படி நீங்க பேசுறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்களோ உங்களோட ஒரு கதை கூட பேசுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் உன்னை விட பெரிய ஆளு தான் பேசுவேன். எந்த இடத்துல இருந்தாலும் ரெண்டுலயுமே நான் தான் பெரிய ஆளு பேசுவேன். நீங்க நாரதரே, நான் வள்ளி. சரி,
நாரதரை தான் வள்ளியை பார்க்க வந்திருக்காரு. வள்ளி போய் நாரதரை பார்க்க வரல. சரி. இன்னைக்கு நீங்க என்கிட்ட கலகம் பண்ணி தான் உங்க உயிரை உங்க தலையை நீங்க காப்பாத்தீங்கணும். உங்களால எனக்கு ஆக வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. ஒண்ணு இப்படியும் பேசலாம் பேச்சு. நீங்க கார்த்திக் ராஜாவா நின்று நான் சிவரஞ்சனியா நின்று பேசி என்னைய ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால இந்த பிறவியில அது முடியாது. அது நீ ஏன் நினைச்சுக்க கூடாது? அதான உண்மை. கற்றவருக்கு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு. வல்லவனுக்கு உண்டு வழுக்கு பாறைன்னு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமா பயன்பட எறும்பு ஊற பாறையும் தேயும். நாங்க பழமொழி பேசினா பழமொழி திரும்ப பேசுவேன். பேசுறது பேசுவேன். அப்ப என்ன பேசினாலும் பேசுவீங்க. என்ன பேசினாலும் பேசுவேன். உங்க பேர் நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன என்ன தெரியும் உங்களுக்கு? நீ எது தெரியுமா அது தெரியும். இப்பெல்லாம் பேசினா பிடிக்காது. சரி சொல்லுங்க. உன்னுடைய படிப்பினுடைய திறன் என்ன? என் படிப்பினுடைய திறன் என்ன? உனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? எனக்கு தெரிஞ்ச விஷயம் மக்களுக்கு சென்றடையும். சரி. கதையின் முறைப்படி சாரம்சத்தில் உங்க பேரு? என் பேர் வள்ளி. அப்பா பேரு நம்பி. எதுக்கு வந்திருக்கீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கரந்தனை சிந்தனை. யாருக்கு? முருகனுக்கு சிந்தனை. முருகன் எதுக்கு அவதரிச்சார்? முருகன் சூரனை அழிக்க வதம் செய்தார். சூரனை வதம் செய்ய அழிக்க அவதாரம் செய்தார். அழிக்கிறதுனா என்ன? அழிக்கிறதுனா அவருடைய ஆணவத்தை அழித்தார். ஆணவத்தை அழிக்கிறது முருகனை தோன்றுவீங்கன்னு சொன்னாங்களா? அப்புறம் எதுக்கு தோன்றினாரு? சூரனை அழிக்க தோன்றினாரு. சூரனை அழிச்சாரா? நான் கேட்ட பதில சொல்லி புட்டு நான் உள்ள புராணத்தை தான் சொல்றேன். தேவர்கள் என்ன வேண்டாங்க? ஐயா இவனுடைய இம்சை தாங்க முடியல. ஆமா. இவனை எப்படியாவது கொண்டு அழிச்சு இவன் இருந்து எங்களுக்கு மோட்சத்தை கொடுங்க கேட்டாங்களா? கேட்டாங்க. சிவபெருமான் என்ன சொன்னார்? ஐயா என்னால அவன் சாவு இல்லடான்னு வரத்தை கொடுத்துட்டேன். அப்பதே நீ வாட்டுக்கு வரத்தை கொடுத்துட்டு சும்மா உட்காந்துட்டு எங்களை பூரா ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு போய் ஒவ்வொரு வேலை வாங்கிருக்கேன். இவனை கொல்லணும் இவன்கிட்ட இருந்து எங்களுக்கு விமோச்சனை வாங்கி கொடுங்க கேட்டாங்களா? கேட்டாங்க. அப்ப முருகப்பெருமானை எதுக்காக தோற்றுவிச்சாங்க? சூரனை அழிப்பதற்காக தோற்றுவித்தார்கள். கொன்னாரா? கொல்லல. அப்ப அவர் வந்த வேலையை பார்க்கலையா? அப்படி அர்த்தம் இல்ல. அவனுடைய ஆணவத்தை அழிக்கும் மன்னிக்கும் கடவுள் எங்க குல கடவுள். பாருங்களே, எதிரிய கூட மன்னிச்சு வாழ்வழிக்கும் கடவுள். சூரபதமன் 2 உயிர். ஆனா உடல் ஒரு உயிர். ஒரு உடம்புக்குள்ள 2 உயிர் வந்தாச்சு. முருகன் அவதரிச்சிட்டாரு. சூரபதமன் வந்தாச்சு. முருகனுக்கு மொத்தம் எத்தனை படை வீடு? முருகனுக்கு 6 படை வீடு. என்னென்ன? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனிமலை, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை. ஏன்னா இந்த படை வீடுகளை வகுத்தவர் யாருன்னா திருமுருகாற்றுப்படை இயற்றிய நற்கீரர். நற்கீரர் தான் இந்த படை வீடுகளை வகுக்கிறார். அதுல குறிப்பா பாருங்க, எந்த படை வீட்டை கொண்டு முதல் படை வீட வச்சாரு? திருப்பரங்குன்றத்தை. இரண்டாவது படை வீடா என்ன வச்சாரு? திருச்செந்தூர். கல்யாணம் நடந்த படை வீட்டை முதல்ல வச்சாரு. அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அடிப்படை காரணமா இருந்த திருச்செந்தூர் இரண்டாவது இடத்துல தான் வச்சாரு. மூணாவது படை வீடு என்ன? பழனி. ஓ, பழனி படை வீடா? அப்புறம் பழனி படை வீடு இல்லையா? முருகனுடைய 6 படை வீட்டுல பழனி இருக்கா? கேட்டுங்க இந்த கொடுமையா. எங்க பழனி படை வீடு இல்லையா? சரி நீங்க சொல்றீங்க. சரி இப்ப 6 படை வீட்டுக்கு போறாங்க எல்லாருமே. பழனி போறான். என்ன சொல்லி போறான்? முருகனுடைய படை வீடுன்னு சொல்லி தானே போறான். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க. முருகனுக்கு 6 படை வீடு நீங்க சொன்னீங்க. திருப்பரங்குன்றம். ஏங்க உலகத்துல நீங்க எந்த முருகன் கோயிலனாலும் எழுதி பாருங்க, எந்த இடத்துலனாலும் பாருங்க, என்ன எழுதி போட்டிருக்காங்க? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனிமலை, சுவாமிமலை, அப்படித்தானே வரிசை. இப்படித்தானே பழமுதிர்ச்சோலை. மற்ற படை வீட்டுல எனக்கு பிரச்சனை இல்லை. முருகன் 3வது படை வீடு பழனி. ஆமா அப்படித்தான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? அடுத்தவங்க சொல்றத பத்தி பேசக்கூடாது. உலகமே சொல்றது, உலகமே ஒத்துக்கிறது பழனி தானே படை வீடு. பழனிங்கிறது என்ன? அந்த ஊரு. ஆமா பழனிங்கிறது ஊர் தானே. ஆமாங்க. பழத்திற்காக கோச்சுக்கிட்டு போய் முருகன் நின்ன இடம் பழனி. ஞான பழமே நீ. என்னம்மா உன்னை உயரவா வச்சிருந்தேன், இவ்வளவுதான் உன் லட்சணங்கிற மாதிரி காட்டி சிவரஞ்சனி என்னையோட பேசி ஒரே வாரத்தில் முடிஞ்சு வச்சு வரங்க. என்னண்டு? பழனி முருகனுடைய 6 படை வீட்டில் வராது. எல்லாரும் சொல்றாங்களா இல்லையா? எல்லாரும் சொல்றாங்கன்னா நம்மளும் சொல்றதா? அப்ப மற்றவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ஏங்க உலகமே ஒப்புக்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லி அது இல்லைன்னு ஆகுமா? நான் ஏத்துக்கல அப்படின்னா உண்மைதான். பழனி படை வீடு கிடையாது. 3வது படை வீடா பழனின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பழனின்ற ஊரை வேணா நம்ம ஏத்துக்கலாம். பழனிங்கிறது ஊர் பேரு. பழனின்றது ஊர் பேரு. ஞான பழமே நீ. உனக்கு எதற்கு முன்ன நீயே ஒரு பழம் தாண்டா. பழம் நீ என்பதான் பழனியானது. எடுத்தோடனே உங்க விவரத்தை ஆரம்பிக்கிறீங்களோ? இது நல்ல விவரமா இருக்கு. இல்ல வளவலன்னு பேசக்கூடாது. உங்க விவரம் என்னன்னு தெரியல. நீங்க கேக்குறது சரிதான், விஷயம் சரிதான். பழனி என்பது உலகமே சொல்லும் படை வீடு. ஆனா முருகன் படை வீடு பழனியா? 3வது படை வீடாக கருதக்கூடியது பழனியா அப்படின்னா பழனின்ற ஊரு. பழனி மலை கிடையாது. ஏன்னா பழனி மலை என்பது இடும்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவனாலே அகத்தியருடைய சீடே என்ன பண்ண சிவகிரி சக்திகிரின்னு 2 கிரியை கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்து காவடி கட்டி கொண்டு வர. அப்படி இலைப்பாறுவதற்காக கீழே வைக்கும் போது அதுல ஒரு சின்ன பையன் ஏறி விளையாடுறா. வேர்ல விளையாடுறவனுக்கும் இடும்பனை
இடும்பனுக்கு சண்டை வருது. சண்டையிலே இடும்பன் தோற்கடிக்கப்பட்டான். அப்ப இடும்பனுடைய மனைவியாகப்பட்ட இடும்பி என்னுடைய கணவருக்கு இவ்விடத்திலே ஒரு பெருமை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு அதற்கு காலத்துக்கு பிறகு வந்தவர் போகர் என்று சொல்லக்கூடிய சித்தர். அந்த சித்தரால் மிக கொடிய விஷங்களான நவபாசானங்களால் செய்யப்பட்ட முருகன் தோன்றினார். போகருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய நெல்லி மரம் அதுதான் அங்கே ஸ்தல விருட்சகம். இது வேற இருங்க. இது பழனி மலையில இருக்க முருகனுடைய வரலாறு. பழனி முறிய வந்த வரலாறு இரு. ஐயா முருகா இடுமன் கேட்கிறாரு, இடுமனுடைய மனைவி கேட்கிற என்னுடைய கணவனுக்கு ஏதாவது சிறப்புங்க. அப்பதான் எல்லா பேரும் என்ன சொல்றாங்க, எல்லா பேரும் என்னை நாடி வர்ற காவடி எடுத்து வர்ற பக்தர்கள் எல்லாம் முதல்ல ஒன்னையே தரிசிச்சுட்டேன், அதுக்கப்புறம் என்னைய தரிசிக்கணும்னு இடுமனுக்கு ஒரு பெருமை சேர்த்தார். இது மலையில இருக்காரே அவர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச போகர்ங்கிற சித்தர் செஞ்ச முருகன். ஆமா. அப்புறம் அதை எப்படி 3வது படை வீட்டுல உண்டான்னு சேர்த்தீங்க நீங்க? அப்ப பழனிங்கிற ஊர்ல அந்த பழனி மலை தான் 3வது படை வீடு. பழனியில் இருக்கக்கூடிய போகரால் செய்யப்பட்ட நவபாசான முருகன் வந்த கதை இந்த கதை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பழனியிலே முருகனுடைய 3வது படை வீடு உண்மையாவே 6 படை வீட்டில் எதுன்னு கேட்டீங்கன்னா நேரா பழனி போங்க. போய் மேலே முருகனை போகரால் செய்யப்பட்ட முருகனை நல்லபடியாக கும்பிட்டுவாங்க, தப்பு இல்லை. ஆனால் படை வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கு இல்லையா திரு ஆவினன் குடி. அந்த திரு ஆவினன் குடி தான் படை வீடு. ஏன்னா திருநா மகாலட்சுமி, ஆனா காமதேனு, வினன்னா சூரியன், கூனா பூமி, டீனா அக்கினி, இத்தனை பேர் கும்பிட்டு அருள் பெற்று பழத்திற்காக முருகன் கோவித்து இன்றைக்கும் குழந்தையாக காட்சி தரக்கூடிய படை வீட்டுகளிலே ஒன்று எது அப்படின்னா மேலே போகரால் செய்யப்பட்ட பழனி முருகன். அவர் படை வீடு கிடையாது. கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி என்று சொல்லக்கூடிய அதுதான் படை வீடு. சரிதானா? சில பேர்கிட்ட கேட்டா பழனிலே நிற்பாங்க. பழனி மலை மேல இருக்க முருகனுடைய சிலையை செஞ்சவர் போகிற அது வேற வரலாறு, வேற கதை. படை வீடு உருவாக காரணம் திரு ஆவினன் குடி தானே. நீங்களே கொஞ்ச நேரம் அப்படித்தானே யோசிச்சீங்க? அப்படி யோசிக்கலாம் இல்ல, நான் சொல்றதுக்கு நீங்க ஆமான் இருந்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பேன். அப்ப என்னைய நீங்க சோதிக்கிறீங்க? ஆமா, நீங்க என்ன நான் உங்களை எப்படி வச்சிருந்தேன் இந்த ஒரே வார்த்தையில முடிச்சு. சரி, முருகப்பெருமான் தோன்றினார்ல, சூரபன்மனை வதம் செய்ய போனார்ல, அப்ப 2 பேருக்கு பாருங்க முருகன் கடவுள். அப்பேற்பட்ட கடவுள் கூட ஒருத்தர் அரக்கனோட சண்டை கூட போறதுக்கு தனியா போல பாருங்க. பரவாயில்ல, ஆனா முருகனை பத்தியே பேசுறீங்க, அது ஒரு நல்ல விஷயம் வந்ததுல இருந்து. ஏன்னா முருகனுடைய கதை தானே இது, அந்த புராணம் தானே. ஆமா, அதனால முருகனை பத்தி பேசுறது சிறப்பு. பேசுங்க. முருகனே சூரபன்மனோட சண்டைக்கு போகும்போது சும்மா போல 109 வீரர்களோட தான் போயிருக்காரு. அப்ப அவ்வளவு பெரிய கடவுளுக்கும் போர் வீரர்கள் தேவைப்பட்டிருக்காரு. சண்டை ஓட்டாங்களா? சண்டை ஓட்டானோ எப்படியா இருந்தாலும் ஒரு சண்டைன்னு வந்துச்சா 2 தரப்புலையும் காயங்கள் இருக்குமா? நிச்சயமா காயம் வரும். தேவர்கள் எல்லாம் காயம் பட்டாங்களா அசுரர்களோட போரிடும் போது? அப்ப தேவர்களுடைய காயத்தை முருகன் எங்க போய் போக்கணும்? என்ன வந்ததுல இருந்து உங்க கேள்வியே சரி. இது விவரம். நான் கேள்விக்கு இல்லையே விவரம். இத கேள்வியா எடுத்துக்கிட்டா இத வந்து எந்த நாரதரை அடிப்படையா வச்சு இந்த பழனின்றது படை வீடு கிடையாது அப்படின்னு யாரும் பேசி நான் கேட்டதில்லை. நீ கேட்குற விஷயம் அதை உண்டிப்பாக கவனிச்சா உடனே தெரிகிற விஷயம் தான். ஆனால் பெரும்பகுதி யாரும் பேசுறது கிடையாது. ஆனால் நீங்கள் முதல்ல அதை பிடிச்சிங்க. அடுத்து இப்போ வந்து முருகன் வந்து சூரனோட சண்டை போடும்போது தேவர்களுக்கெல்லாம் காயப்பிடிச்சு காயத்தை எங்கே போக்குனாரு? இதெல்லாம் என்ன கேள்வி? என்ன ஐயா, சண்டைனா காயம் வரும்ல? அப்ப தேவர்களுடைய காயங்களுக்கெல்லாம் இப்போ மருந்து போட்டது யாரு? எந்த ஊர்ல மருந்து போட்டாங்க? காயம்பட்ட தேவர்களுக்கு மருத்துவம் பார்த்த இடம் எதுன்னு கேட்குறீங்க? மருத்துவர் யாரு? செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் நவகிரக கோவில்ல எங்க போய் சொல்லுவாங்க இன்றைக்கு? அது வேற. பழனின்றது ஆமா செவ்வாய் கதிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அது வேற. சிலையை கொண்டாந்து போகிற அங்க வச்சாங்க. ஆனா நவகிரகத்துல செவ்வாய் தோஷமோ செவ்வாயால பிரச்சனை வருது அப்படின்னா இப்ப திங்களுக்கு உரிய இடம் திங்களூர், சந்திரனுக்கு உரியரா. அதே மாதிரி சூரியனுக்கு உரியது ஞாயிறுக்கு உரியது சூரியனார் கோயில். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோவில் இருக்குல்லையா, நவகிரகம் கோயில். அதே மாதிரி செவ்வாய்க்கு உரிய ஆலயம் எது அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவில். எந்த மாவட்டத்தில் இருக்கு? அது வந்து சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கு, இங்கிட்டு மயிலாடுதுறைக்கு பக்கத்துலையும் சொல்லலாம், ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல. அப்ப அந்த வைத்தீஸ்வரன் எங்க எந்த வண்டியில ஏறுறது எம்பிட்டு அப்படி நுணுக்கமா மேலோட்டமா கதையை படிச்சு விடுவாங்க. நீ எந்த அளவுக்கு நுணுக்கமா உள்ள போயிருக்குன்னு தெரியல. போவோம் இருங்க. அப்ப இந்த செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் செய்யக்கூடிய வைத்தீஸ்வரனுடைய ஆலயம். அந்த வைத்தீஸ்வரன் கோவில்ல தான் செவ்வாய்க்கு ஏற்பட்ட நோயவே சிவபெருமான் தீர்த்தார். ஒரு காரணம். இன்னொன்னு நீங்க கேட்டீங்கல்ல, அப்ப அந்த தேவர்கள் அசுரர்களோடு சண்டை போடும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் எப்படி நீங்கியது அப்படின் போது முருகப்பெருமானான முத்துக்குமார சுவாமி தன்னுடைய தந்தையான சிவனை வேண்டுகிறார். தேவர்களுக்கு பூரா காயம் பட்டுருச்சு, தந்தையே நீங்க தான் மருத்துவம் பார்க்கணும் அப்படின் போது
இந்த உலகத்திற்கெல்லாம் வைத்தியநாதன் யாரு அப்படின்னா ஈசன் இல்லையா? அந்த ஈசன் வந்து அந்த இடத்திலே தேவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்தாரு. அங்கே உமையவழி என்று சொல்லக்கூடிய பார்வதி தைலம் எடுத்து வந்தாளா. யாருக்கு? அந்த மருந்துகளை கரைச்சி தைலம் மாதிரி கொண்டு வந்தா. யாருக்கு? அம்மாவும் அப்பாவும் தானே பிள்ளைகளுக்கு வைத்தியம் பார்க்கணும். அப்படி வந்த அந்த தையல், அதாவது தைலம் எடுத்து வந்த நாயகியை தைல நாயகி, நாங்கள் இன்னைக்கு தையல் நாயகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தையல்னா பெண்ணுன்னு பேர் இருக்கு. அப்போ பெண்களுக்கெல்லாம் நாயகி. அதே மாதிரி சிவபெருமான் அங்கே வைத்தியம் செய்த காரணத்தினால சிவனுக்கு பேர் வைத்தீஸ்வரன் அப்படின்னு பேர். அதான் அன்னைக்கு நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சோழ நாட்டில் அங்கிட்டு பார்த்தா சீர்காழிக்கு பக்கத்தில், இங்கிட்டு பார்த்தா மயிலாடுதுறையிலிருந்து சற்று தூரம் போகக்கூடிய அந்த வைத்தீஸ்வரனுடைய ஆலயம் இன்னைக்கும் உலகத்திலே அந்த கைரேகை, ஒருத்தர் கைரேகையை வச்சு பேர் சொல்லாமல் ஊர் சொல்லாமல் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய மிக பெருமை படைத்த அந்த வைத்தீஸ்வரனுடைய ஆலயத்தில் தான் தேவர்களுக்கு முருகப்பெருமான் சிவனிடத்திலே வைத்தியம் பார்த்தார். நான் கேட்குறேன் உங்களா, அந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குல்ல, என்ன சிரிக்கிறீங்க? கதைகள் படிக்கலாம், அதை சாமி ஆத்தாளோட பேர்லாம் தெளிவா சொல்றீங்களே, பாராட்டுக்கள். என்ன பண்ணுவீங்க? எதிரியா இருந்தாலும் உண்மையை சொன்னா ஏத்துக்கலாம். கதைகளை சொல்லி வைத்தீஸ்வரன் கோயில இருந்தா வந்தாங்க, அங்க இருக்கக்கூடிய அம்மாவோட பேரை சொல்றீங்களா, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் பிடிக்குது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அவர் பாராட்டலாம் இல்லை, அடுத்து நீ எப்படி கவுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதானா? நான் பாராட்டு வாங்கி கொடுக்குற பெரிய மனுஷத்தன்மையோட உங்களை பார்த்தா அந்த மாதிரியே தெரியும் எனக்கு. நான் உங்களை கேட்குறேன், அந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் ராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு புள்ளிருக்கை வேலூர் அப்படின்னு முதல்ல பேர் இருக்கு. வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிறதுனால வைத்தீஸ்வரன் கோயில்னு பேரு. புள்ளிருக்கை வேலூர்னு ஏன் பேரு? புல்லுனா பறவை, ரிக்குனா வேதம், ரிக்கு வேதம்ன்றம்ல, வேலூர்னா முருகனுக்கு அருள் கொடுத்த இடம். அதனால தான் அந்த இடத்துக்கு புள்ளிருக்கை வேலூர் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட புள்ளிருக்கை வேலூருக்கும் ராமாயணத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த நீங்களே பதிலே சொல்லி போடுற மாதிரில கேட்டுவிட்டீங்க. எனக்குலாம் கொஞ்சோன்னு இடம் குடிச்சாலே அதை சுட்டி பிடிச்சி விடுவேன். பறவைக்கு ராமாயணத்துக்கு என்ன, ராமாயணத்துக்கு அந்த ஊருக்கு என்ன சம்பந்தம்னா, புல்லுனா பறவை, ரிக்குங்கிற வேதம், வேலூர்னா முருகனுக்கு அருள் கொடுத்த இடம் அப்படின்னா, ராமாயணத்துல சீதையை கவர்ந்து கொண்டுட்டு போற ராவணேஸ்வரன் சீதையை தூக்கிட்டு போகும்போது ஜடாயுன்னு ஒரு பறவை, டேய் சீதையை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி ஜடாயு ராவணேஸ்வரனோட சண்டை போடுது. ராவணேஸ்வரன் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் ஆரம்பிக்கல கேள்வி எல்லாம். நானும் உங்களை கேள்வி ஆரம்பிக்கல. என்ன பேசுவேன்? இனிமேல் தானே பேச ஆரம்பிக்க போறோம். 3000 கோடி வாழ்நாள் வாங்கியிருந்தா ஈஸ்வர பட்டம் பெற்றவன். அதன் பிறகு ஒரு ஆயுதம் வச்சிருந்தான் கையில, சந்திரகாம்சம்ங்கிற வாள். அந்த வாள வச்சிருக்க வரைக்கும் ராவணேஸ்வரனை யாராலையும் கொல்ல முடியாது. எதிரியை நினைச்சு வீசினா அந்த எதிரி சுத்தமா செத்தான். அப்ப எதிரி செத்த மாதிரி ஒரு வாள் பாத்தீங்களா? இது மண்டை தானே. ஒண்ணு பாட்டு பாடும்போது உள்ள ஓடிடுது, அப்புறம் கேள்வியை கேட்டு பதில போய் ஆட்டங்க. நான் சொல்றது ஏன் உள்ள போ? நான் போறினா? நான் பேசும்போது மரியாதை கொடுத்து நிக்கிறீல்ல? மரியாதை இல்லை, நான் பேசிக்கிறேன் வல்லாரமா, நீங்க நின்னைய சொல்லுங்க. அப்ப சந்திரகாந்தம் என்று சொல்லக்கூடிய ராவணன் வைச்சிருந்த ஆயுதம் சொல்லுங்க. உன் மேல எனக்கு சுத்தமாவே உன்னை கண்டா பிடிக்காது. இதுல நீ இப்படி போய்க்கிறதுனா சுத்தமா உனக்கு அறவே இருக்கு. ஏன் எல்லாருமே என்னை பார்த்தா இதே வார்த்தையவே சொல்றீங்களே, என்ன பிரச்சனை? இல்ல அந்த அளவுக்கு நீ உன் நடத்த இருக்கு. என்ன பண்ண? இப்படி வர்ற நாரதர்கள்ட்ட மதிப்பு கொடுக்காம நீ வாட்டுக்கு நம்ம தான் மரியாதை இப்படி உங்களெல்லாம் மரியாதை என்ன கொடுக்கணும்? நீங்க மரியாதைன்றது என்ன நினைக்கிறீங்க? மரியாதை முதல்ல கேட்டே வாங்க. அப்படி கிடையாது. மரியாதைன்றது நம்ம பேசுற பேச்சுல நீங்கள நானும் தர்க்கம் பண்றதுல எதுக்கு மரியாதை? இல்லங்க, நான் இது வரைக்கும் உங்களை நீங்க போங்க வாங்கன்னு ஏதாவது தவறா? நான் உங்களை என்ன தப்பா பேசுனேன்? அந்த எந்த தவறுமே இல்லையே. வேற என்ன? ஏன் பேச்ச அப்ப நீங்க உள்ள போயிட்டு நான் பாட்டு அப்படி எல்லாம் அதுக்கு அர்த்தம் இல்ல. வேணா கூட கொண்டு வந்து நான் அந்த தண்ணியை வச்சு கூட குடிச்சுக்கிறேன் விடுங்க. உங்களுக்கு இது ஒரு மரியாதை குறைச்சலா இருந்துச்சுன்னா அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்களா மரியாதை கொடுக்குறேன்னு, இது உங்களுக்கு ஒரு மரியாதை குறைச்சலா இருந்தா வேணாம் பேசுங்க. சந்திரகா இல்ல, நீங்க தவறா நினைக்க கூடாது. நீங்க நான் உள்ள போயிட்டு நான் மட்டும் பேசினா என்னோட கருத்து வெளிப்படாது. சரி, அது மக்களை போய் சென்றடையாது. சரி, சந்தோஷம். நீங்க பதில் சொல்லும்போது நான் உள்ள போயிட்டு அந்த கருத்து போகுமா? அப்ப சந்திரகாம்சங்கிற வாழை கொடுக்கும்போது என்ன நிபந்தனை விதிக்கிறாருன்னா, நிராயுதபாணியா நிக்கிற ஒருத்தன் மீது இந்த வாழை நீ ஏவக்கூடாது. நிராயுதபாணி ஆயுதம் ஏந்தாத ஒருத்தன் மீது இந்த வாழை கொடுத்த ஏவனைனா மறுபடியும் மீண்டும் என்னை வந்து சேர்ந்துன்னு சொல்லி தான் கொடுக்குறாரு. அப்ப சீதையை தூக்கிட்டு போகும்போது ஜடாயுங்கிற பறவை ராவணேஸ்வரோட போய் சண்டை ஓடுது. ஜடாயு பறவை கிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்குமா? இல்ல, கூறிய நகங்களும் கூறிய அழகுகளும் மட்டும்தான் இருந்துச்சா. இதை வச்சு சண்டை ஓடும்போது என்னடா நம்ம தூக்கிட்டு போய்க்கிருக்கும் போது ஒரு பறவை வந்து நம்மளை இப்படி வந்து தொந்தரவு சொல்லிவிட்டு இந்த சந்திரகாம்சங்கிற வாழை யோசிக்காம ஏவுறா. ஏவுனோடனே ஜடாயு வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடக்கு. அப்ப அந்த வாள் மறுபடியும் ஈசனை போய் சென்றடைஞ்சிருச்சு. அந்த வாள் இருந்ததுன்னா ராவணேஸ்வரனை ராமனால கூட கொண்டிருக்க முடியாது. அப்ப அந்த பறவை
மூர்ச்சையிட்டு கீழே நடக்கும்போது ராமர் அந்த வழியா வர்றாரு. என்ன பாச்சுங்கும்போது உங்களுடைய மனைவியை கவர்ந்து சென்றான் ராவணேஸ்வரன். அவனோட போரிட்டதுனால எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப தன்னுடைய மனைவிக்காக இன்னுயிர் நீத்த இந்த நண்பனுக்கு நம்ம ஈமக்காரியங்களை பண்ணணுமேன்னு ஜடாயுங்கிற பறவைக்கு தகனம், அதாவது ஈமக்காரியம் கடைசி காலகட்டத்தில் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செஞ்ச இடம் தான் புள்ளிருக்க வேலூர் அப்படிங்கிற இருக்க வைத்தீஸ்வரன் கோவில். இன்னைக்கும் அந்த கிழக்கு வாசல் வழியாக ஜடாயு குண்டம் அப்படின்னு ஒரு இடமே இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, ராமாயண மகாபாரதம் காவியங்கள் இருக்குல்ல, ஒரு குழந்தை பிறகுது, குழந்தை பிறந்தா ஊந்து திரிகிற பிள்ளைங்க, தவந்து திரிகிற பிள்ளைங்க, இதுதான் எடுத்துட்டீங்கன்னு தெரியுமா? தெரியாது. என்ன தவணா அன்னைக்கு பாருங்க, கடவுளாக தோன்றிய கிருஷ்ண பரமாத்மா கூட மண்ணள்ளி வாய்க்குல போட்டு இருந்தாரா. அப்ப அவங்க அம்மா யசோதை அந்த வாயை திறந்து பார்க்கும் போது 14 உலகமும் உள்ள தெரிஞ்சு இல்லையா? கதை நான் சொல்றேன், நான் எடுத்து சொல்றேன். இல்ல அப்ப எனக்கு தெரியாம நிக்கிறேன். அப்படி இல்ல, 2 பேரும் கலந்து பேசினா தானே பேச்சு. உன்கிட்ட கேள்விங்கிற இடத்துக்கு வந்துட்டு நீ என்ற கேள்வி கேட்க போறீங்களா? அப்ப வாயை திறந்து காமிச்சோன்னே உலகமே தெரிஞ்சிச்சு. அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மா நீங்க வேற ஏதோ ஒரு முடிவு பண்ணி பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா உண்டு. நான் வரும்போது என்ன சொன்னேன், அப்ப அப்பன்ட்டு எதுக்கு நான் சீக்கிரமா முடிச்சேன், உங்களை சந்திக்கணும் தான். ஒரே ஒரு ஊர்ல இருக்கிற மண் எடுத்து பெத்தவங்களோ இல்ல யாரோ பெண்களோ பிள்ளைகளுடைய வாயில வச்சு விடுவாங்களே, எந்த ஊர்? என்ன கேள்வி கேட்குறீங்க? நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. சின்ன பிள்ளைகளை கிருஷ்ண பரமாத்மா மண்ணை எடுத்து சாப்பிட்டாரு. அதுக்கே அவங்க அம்மா யசோதா இன்னைக்கு எந்த தாயா இருந்தாலும் பிள்ளைக்கு வாய்க்குள்ள மண்ணு போயிருச்சு, கல்லு போயிருச்சுன்னா எடுத்து தானே விடுவாங்க, கழுவி தானே விடுவாங்க. ஆனா ஒரு ஊர்ல இருக்க மண் எடுத்து பெண்கள் பிள்ளைகளுக்கு வாயில தொட்டு வைப்பாங்க. எந்த ஊர்ல? அந்த அதத்தை உங்கள்ட்ட கேட்டாங்க, எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? அப்புறம் ஏன்டா அதுக்கு ஓண்ட கேட்டா நீ ஏன்கிட்ட இல்ல எந்த ஊர்ல ஏன்ட்டு என்ன கேட்கற நீனு? அப்ப அம்புடுதானா இவ்வளவு நேரம் வெத்து வேட்டா? ஒண்ணு இல்ல, ஓராயிரம் இன்னைக்கு உண்டு விடிய விடிய பேசினாலும் உண்டு ஏதாவது ஒரு இடத்துல உன்னை பிடிக்காம. அதனாலதான் இந்த அண்ணே, நம்ம அண்ணே பாண்டி என்னை பார்த்து போட்டு விட்டுருக்காரு போல ஆள் எங்கட சண்டையில் இருக்கிறதுக்கு. ஏங்க பெத்த தாயி பிள்ளைகளுக்கு மண்ணுகள்ல கொடுக்காம சாப்பிட விடாம தொட விடாம வச்சு பழக்குவாங்க. ஆனா தாய்மார்கள் ஒரு ஊர்ல மண்ணை எடுத்து பிள்ளைய நாக்கில வைக்கிறாங்களா? எந்த ஊரு? இந்த தானே இருக்கு. அங்க இங்கிட்டு பின்னாடி எந்த ஊர்னே? இந்த பக்கம் இருக்கு. கம்பர் பிறந்தது தமிழ்நாடு, அதாவது உயர் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு முண்டாசு கட்டிய மூத்த புலவர் பாரதி சொன்னார் இல்லையா? கம்பர் தமிழ்நாட்டில் பிறந்தாருன்னு அம்மா தான் புதுசா. அப்படி அர்த்தம் இல்ல, அவர் பிறந்ததுனால தான் இந்த தமிழ்நாட்டுக்கே பெருமைன்னு பாரதியை சொல்லியிருக்கார். இன்றைக்கு சோழவள நாட்டிலே தேரெழுந்தூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே ஆதித்தன் என்று சொல்லக்கூடியவருக்கு மகனாக பிறந்தவர் கம்பர். அவருக்கு ஒரு மையம் பிறந்தார் அம்பிகாவதி. அந்த அம்பிகாவதிக்கு அமராவதி என்று சொல்லக்கூடிய குலோத்தங்க சோழனுடைய மகளுக்கும் காதல் ஏற்பட்டது. அதனால பிரச்சனை வந்துச்சு. குலோத்தங்க சோழன் அம்பிகாவதியை கொண்டு விட்டார். ஒரு சின்ன நிபந்தனை, அதெல்லாம் பெரிய கதை வேணாம், நமக்கு சுருக்கமாக உங்களுக்கு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அப்ப கொன்ற உடனே என்ன ஆகுது? கம்பருக்கும் குலோத்தங்கவனுக்கும் முரண்பாடாகுது. அப்படி முரண்பாடாகி அவர் அங்க இருந்து வந்து நம்ம பகுதிக்கு வர்றார், நம்ம மண்ணுக்கு. அப்படி வந்து இங்கேயே தங்கியிருக்காரு. தங்கியிருந்தவருடைய இறுதி காலம் முடிந்து அவருடைய உடல் எங்க இருக்கு? அவருடைய சமாதி அப்படின்னா இன்னைக்கு நம்ம நாட்டரசன் கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கருதிப்பட்டி அப்படின்ற ஊர்ல தான் கம்பருடைய எப்படி உயர்வான புலவரான கம்பர், அந்த கவி சக்கரவர்த்தி கம்பருடைய உடல் எங்க இருக்கு? நம்ம நாட்டரசன் கோட்டையில் கருதிப்பட்டியில் தான் அவருடைய சமாதி இருக்கு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, இப்போ என்ன நடைமுறைன்னு தெரியல, ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் குழந்தைகளை அங்கே தூக்கிட்டு போய் அவருடைய சமாதியிலிருந்து அப்படி மண்ணை எடுத்து தொட்டு பிள்ளைகளுடைய நாக்கில் அப்படி பிள்ளையார் சொல்லி விடுவாங்க. ஏன்? அது சாதாரண ஆளுடைய சமாதி இல்லை இல்லையா, கவி சக்கரவர்த்தி கம்பருடைய சமாதி இல்லையா? அப்போ அந்த மண்ணை எடுத்து பிள்ளைகளுடைய நாக்கில் தொட்டு அப்படி ஓம் அப்படி இந்த முதல் பிள்ளையார் சொல்லி போடும்போது அந்த பிள்ளைக்கு நல்ல கல்வித்திறனும் அறிவித்திறனும் ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால ஆதி காலத்திலே இப்படி ஒரு வழக்கம் இருந்தது. இன்றைக்கு எப்படி நடைமுறைன்னு தெரியல. மொத்தத்தில் பெத்த பிள்ளைகளுக்கு, பச்சை குழந்தைகளுக்கு பெத்த தாயோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ ஒரு மண்ணை எடுத்து நாக்கில் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் கம்பருடைய சமாதியாகப்பட்ட நாட்டரசன் கோட்டை கருதிப்பட்டியில் இருக்கக்கூடிய அவருடைய சமாதியில் இருக்க மண்ணை எடுத்து தான் பெத்த பிள்ளைகளுக்கு நாக்கில் எழுதுவாங்க. கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், கம்பன் விட்டு நாயும் கவிதையாய் குறைக்கும் என்பார்கள். அப்பேற்பட்ட கவி சக்கரவர்த்தி அடக்கம் அந்த இடத்துல இருந்து மண் எடுத்து வச்சோம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஞானோதயம் நன்றாக இருக்குமே அப்படிங்கிறது ஐதீகம். அது எங்களுக்கு தெரியும். நன்றி நன்றி. தல வரலாறே கேட்க கூடாதோ? நன்றி நன்றி.
இப்படியே ஊருக்கு 4 பேர் உட்காந்து சண்டை எடுத்து விடுறதுக்கே உட்காந்துருக்குறது. சரிங்கண்ணே பாப்போம்ண்ணே. மதுரை புதுக்கோட்டை நம்ம ஊருங்க. மதுரை புதுக்கோட்டை அப்படிலாம் அதெல்லாம் இல்ல. கற்றறிந்தவனுக்கு சென்ற இடமெல்லாம் அதெல்லாம் ஒரு கழுதையும் கிடையாது. இன்றைக்கு கார்த்திக் ராஜாவா சிவரஞ்சனியா அதோட நீ படிக்கணும். ஊரெல்லாம் வேணாம் பஞ்சாயத்துக்கு. அந்த ஊர் மக்கள் நமக்கு வேணும், நம்ம ஊர் மக்களுக்கு அவர் வேணும். அதனால ஊர் பஞ்சாயத்து வேணாம். இவருக்கு எனக்கும் பஞ்சாயத்து. கொல்லங்குடியில் இன்னைக்கு பார்க்குறோம். நான் உங்களை பார்த்து நான் அதாவது எப்படின்னா உங்களை மற்றவர்களை காட்டிலும் உங்களை சந்திக்க ரொம்ப விரும்புவேன். ஏன்னா நீங்கள் மற்றவர்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத நான் நிறைய காதில் கேட்டிருக்கேன். அதனால உங்களை ரொம்ப விருப்பப்படுவேன். ஏன்னா கற்றறிந்த 2 கல்விமான்கள் பேசும்போது இதுக்காக நான் என்னை ரொம்ப படித்தவேனா நான் சொல்லலை. நான் கற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? கற்றறிந்த 2 கல்விமான்கள் பேசும்போது ஒருத்தர் பேச்சுல இன்னொருத்தர் சந்தேகம் வரணுமா? அப்படி சந்தேகங்கள் வெளிப்பட்டால் அவ்விடத்திலே நல்ல கருத்து. நீங்க இங்க என்ன சொல்றீங்க? என்னை ஜெயிச்சு கொடுவீங்களா? பண்ணே சொல்லியிருக்காரு. நான் போட்டிக்கு தயாருன்னு. சரி, இவரா நான் பார்க்க தயாரு. நீங்க தயாரா? நான் ஆரம்பத்திலே முதல்ல பேச்ச விடுங்க. நான் தான் உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கல பழனி 6 படை வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலையே. நீங்க பிரச்சனைக்கு தான் வந்திருக்கீங்க தெரியும். நான் தானே தேவர்களுக்கு எங்க போய் வைத்தியம் பார்த்தாங்கன்னே நீங்க எப்பவே நோண்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை பத்தி. அதனால ரொம்ப நல்ல ஒரு மாதிரிலாம் நீங்க நடிக்காதீங்க. எனக்கு தெரியுமா? அப்படியே நாங்க நான் படிப்புல நான் பெரிய ஆள்னு சொல்லல. நான் ஆணவமா பேசல. இந்த நடிப்புல நிறைகுடம் தழும்பும் என்னைக்கும் கூத்தாடாது. குறவோட கூத்தாடுங்க. குறவோட தான் கூத்தாடும். நான் தான் பெரிய ஆளு. அப்படி ஆடு. விளைஞ்ச கதிர் தலை குனிஞ்சுதாங்க இருக்கு. பதறுதே ஆடு. பதறுதே அப்படி நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடும்போது பாக்குறதுக்காக பாம்பு படம் எடுத்து அழகா ஆடுதேடா அப்படின்னு. இதுக்காக நல்லா பாம்பு மாதிரியே ஊந்துக்கிட்டு நாக்கலாம் பூச்சியும் தலையை தூக்கிட்டு அடிச்சா பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா? இருக்காது, இருக்காதுங்க. அதனால இன்னைக்கு தலை குனிஞ்சு படிச்சாதான் நாளைக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியும். நாங்க இல்லையா? அப்ப குனிகிற இடத்துல குனியணும். தலை குனிஞ்சு படிச்சா வர்றீங்க. மதுரைன்னு அருள் அண்ணே. மதுரையில பிரசித்தியான ஆலயம் எது? அது அன்னை மீனாட்சி தானே. மீனாட்சி அம்மா எப்ப யாருக்காக சமையல் வேலை பார்த்தாங்க சொல்லுங்க. ஏட்டி பூட்டியான கேள்வி. எது ஏட்டி பூட்டி? சாமி போய் எப்படிமா சமையக்காரியா? அது எப்படி மண்ணாடு தொட்டு நாக்கல வச்சு போன சரியான கேள்வி. நாங்க கேட்க தப்பான கேள்வியா? அதுவும் பெத்த தாய் பெண்கள் சின்ன பிள்ளைகளுக்கு மண் எடுத்து பதில் இருந்துச்சுல, இருக்குல்ல, விஷயம் இருந்துச்சுல. இப்ப நான் பதில் சொல்லலைன்னு என்ன இருக்கேன் பக்கத்துல இருக்கு. கேவலப்பட்டு நிக்கிறதா? இன்னைக்கு இந்த அண்ணன் என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு என்னை பத்திப்பா? என்னப்பா சிவரஞ்சனி இதுக்கு பதில் சொல்லல சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல? சொல்லுங்க. அம்மா மீனாட்சி எப்ப யாருக்காக சமையல்காரியா ஆனாங்க சொல்லுங்க. தெரியல படக்கணும். முதல் கேள்வியில முடிச்சுட்டு உள்ள வருங்க. அடுத்த வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். இல்லை ஏதாவது ஒரு தொடர்பு படுத்தி பேசணும். அம்மா மதுரையா புதுக்கோட்டையா? நான் உன்னை தொடர்பு படுத்தி பேசினா ஒரு கதையை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை கேட்டு அப்படியெல்லாம் முட்டத்திலையில விழுந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு பதில சொல்லுங்க. தொடர்பு படுத்தாம நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? அப்படி கேட்டா என்ன தப்பு? மதுரையினாரு மதுரையில பிரசித்தியான கோயில் எது? மீனாட்சி. எனக்கு எப்பயுமே வள நொலாம் பேசினா பிடிக்காது. சட்டுன்னு அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா ஒரு கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு வச்சுங்களேன். அங்க இருக்கக்கூடிய மீனாட்சி அத்தாளுக்கு தினமும் நெய்வேத்தியம் பண்றது ஒருத்தர் அர்ச்சகருடைய வேலை. அதாவது ஒரு சமையல்காரு அவர் என்ன பண்றாருன்னா தினமும் அம்மாவுக்கு அங்கதான் அவர் காலையில எந்திரிச்சு சமைச்ச அந்த நெய்வேத்தியங்களை தான் கொண்டே அம்மாவுக்கு சமையல் படையல் பண்ணணும். அப்போ ஒரு நாள் இது தினமும் வழக்கமா வச்சுக்கிறதுக்காக ஒரு நாள் அவருக்கு அசதியா இருக்கும்போது அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பணியாட்கள் கூப்பிட்டு சொல்றாரு, பா எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு, நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன், அதனால காலையில விடியற்காலையில் வெள்ளனா எழுப்பி விட்டுருங்க, அம்மாவுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு படையலுக்கு சரி ரெடி பண்ணணும் சார், அதாவது தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் படுத்துடுறார். படுத்த உடனே கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுது. அப்ப அரசர்கள் இருந்து அங்கிருந்த அரசர் அனுப்பி விடுறாரு ஆட்களை, போய் ஐயா படையலுக்கு உண்டானது பூரா சரியாயிருச்சா, போய் கூட்டிட்டு வாங்க அவரை கொண்டாந்து இந்த சாமிக்கு படைக்கணும் அப்படிங்கிறார். இப்போ மன்னர்கள்லாம் போறாக, போன உடனே இவர் தூங்கிட்டார். மன்னர் அனுப்பின அந்த ஆட்கள் பூரா வேலையாட்கள்லாம் போறாக, போய் அவர் படுத்துருந்த அந்த இடத்துல இருந்து எல்லா நெய்வேத்தியங்களும் தயார் நிலையில இருக்கு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இவர் எழுப்பி விடுறாங்க, ஐயா வாங்கயா நீங்க செஞ்சதெல்லாம் போது போய் அம்மாவுக்கு வச்சு படைக்கணும்னு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னன்னா நம்ம தூங்கிட்டா நம்ம ஆளுகளை எழுப்புறோம்னா எழுப்பல, இது எப்படி சரியாச்சுன்னு தெரியல இவருக்கு. போனா அங்க போய் சாமி கிட்ட போய் நெய்வேத்தியம் பண்ண போகும்போது கதவை திறந்து அந்த திரையை திறந்து உள்ள பார்த்தா மீனாட்சி அம்மனுடைய மூக்குத்தியை காணோம். இவருக்கு அதுவும் புரியல, என்னடா நம்ம இங்க நெய்வேத்தியம் படைச்சது யாருன்னு சமைச்சது யாருன்னு நமக்கு தெரியல, இங்க வந்து பார்த்தா மீனாட்சி அம்மனுடைய மூக்குத்தியையும் காணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்பத்தான் அசரீரியாக அன்னை மீனாட்சி தேவி ஒரு வார்த்தை சொல்றா, என்னுடைய பக்தன் ரொம்ப எனக்காக தினமும் அந்த நெய்வேத்திய படையங்களை அந்த பண்டங்களை படைச்சு ஓய்வா இருந்த இன்று அவனுடைய தூக்கத்தை கெடுக்க கூடாதுங்கிறக்காக நான் போய் சமைச்சேன், சமைக்கும் பொழுது வெளிச்சம் வேணுங்கிறக்காக என்னுடைய மூக்குத்தி எடுத்து சமைச்சு அந்த மூக்குத்தி அவனுடைய அடுப்பங்கரையில இருக்க போய் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னுச்சான்.
அப்ப அன்னை மீனாட்சி தேவி ஒரு அந்தனருக்காக ஒரு மடப்பள்ளியில சமைக்கிறவருக்காக போய் தன்னுடைய மூக்குத்தியை கலட்டி வச்சு அந்த வெளிச்சத்துல சமையல்காரியா மாறினான். இதுக்காக தன்னுடைய பக்தனுக்காக ஸ்ரீனிவாச ஐயர் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தனுக்காக மூக்குத்தியை கழட்டி வச்சு வெளிச்சத்தில் சமையல் பண்ணி அம்மாவுக்கு அம்மாவே நைவேத்தியம் பண்ணி ஒரு சமையல்காரருடைய அன்புக்காக சமையல்காரியா மாறினான். தினமும் எனக்கு நைவேத்தியம் படைக்கிறான். அவன் பக்தன் வந்து ரொம்ப அசந்து தூங்கிட்டான். அவனுடைய தூக்கத்தை கெடுத்து பதில் சொல்லிவிட்டாப்லேனே. ஐயோ, இந்த ஊர்லயும் நமக்கு ஆகாத ஆளு கொள்ள பேர் தெரியுறாங்க போலவே. ஏம்மா மரத்துகள் இப்ப கோவில் இருக்குன்னு வச்சுக்கோ, கோவில்ல மரங்கள் நிறைய இருக்கு. எனக்கு எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, அவங்களே போதும் எனக்கு. ஆமா, ஏமா கோவில் இருக்கா, கோவில்ல மரங்கள் நிறைய இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீங்க உட்காருங்க பேசுங்க. என்னது கோயில் இருந்துச்சுன்னா கோயில்ல மரம் இருக்கா நிறைய? ஆமா, கோவில்ல மரம் இருக்கத்தானே செய்யும், எல்லா இடத்துலயும் மரம் இருக்குது. குழந்தை இல்லாதவங்க இப்ப பழனிக்கு போறீங்கன்னு வச்சுங்க, பழனி மலையில மேலே ஏறணும்னா அந்த மலையில ஏறும்போது யானைப்பாறையில ஏறும்போது சரியோ இல்ல படிக்கட்டுல ஏறி போனாலும் சரி, மலையை சுத்தி வரும்போது பக்கத்துல இருக்க மரங்கள்ல ஒரு கையில ஓட்டுருக்க வலிவியை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க தெரியுமா? பிள்ளை இல்லாதவங்க தொட்டி கட்டிருப்பாங்க தெரியுமா? அது நிறைய கோவில்ல தானே நடக்குது. பொதுவாகவே நான் கோவில் தான் கேட்டு இந்த கோவில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். பல கோவில்ல பல மரங்கள்ல கட்டுவாங்க. மரங்கள்ல தொட்டிலு இந்த கைகளை போட்டிருக்க இந்த வளவிகள்லாம் ஏன் கலட்டி அது ஒரு சம்பிரதாயமா ஏன் போறாங்க? பிள்ளை இல்லாதவங்க குழந்தை வரம் கேட்டு தொட்டில் கட்டுறாங்க. அதே மாதிரி வளைகாப்பு பூட்டணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுனால வளைகாப்பு கட்டுறாங்க. தாலி கட்டுறது மாங்கல்ய பாக்கியம் இல்லாதவங்க அது கட்டுறாங்க. இது சின்ன பிள்ளைய கூப்பிட்ட கூட்டாதான் சொல்லி ஏப்பா தொட்டி விட்டுறாங்க, புள்ள இல்ல அதானே தொட்டி விட்டுறாங்க. அதே மாதிரி ஏப்பா வளைவியை கொண்டு போட்டாங்க மரத்துல கட்டுறாங்கன்னு கேக்குறீங்க. ஏன் மரத்துல கட்டுறாங்க? ஏன் அதை கொண்டு போய் சாமி கிட்ட கூட வச்சு ஒரு அர்ச்சனை பொருளா கூட கொண்டு வச்சு படைக்கலாம். ஐயா புள்ள எல்லாம் இருந்தாங்க, ஒரு சேலையை கொண்டு வச்சிருந்தாங்க, எனக்கு குழந்தை இல்ல, வளைவியில கொண்டு வச்சு இது அந்த மாதிரி படைக்கலாமே, ஏன் மரத்துல கட்டணும் கொண்டு போய் குறிப்பா? இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த கேள்வி. இது என்ன, அது இப்படி மரத்துல தானே கட்டுவாங்க, கட்டுறோம். எல்லா ஊர்லயும் எல்லா ஆலயத்திலயும் வேப்ப மரமா, அது அந்த கோயில்ல அந்த இடத்துல இருக்கிற மரத்துல ஒரு தொட்டிலோ ஒரு வளையலோ ஒரு மாங்கல்யமோ கட்டுற வழக்கம் உண்டுல. எனக்கு ஒரு சின்ன இடத்துல ஒரு நகைச்சுவை ஒரு சிரிப்பு வந்துருச்சு. என்னது? நான் உன்னை பார்த்த முறைக்கணும்னு நினைச்சவங்க சிரிப்பு வந்துருச்சு. கேட்டோன்னே கேள்வி கேட்டோன்னே அம்மா சொன்னாங்க பாருங்க, ஏன் கட்டுறாங்க? சேலை கட்டினா தொட்டி கட்டினா புள்ள வேணும்னு, வளைவி மாட்டினா வளகாப்பு நடக்கணும். இது உலகம் அறிந்த விஷயம். எங்க நீங்க கேட்டது அதுதானே, கட்டுறாங்கன்னு கேட்டீங்க. எதுல கட்டுறாங்க? மரத்துல. ஏன் கட்டுறாங்க? சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயம் தானே. ஏன்னா எல்லா மரங்களிலுமே எல்லா ஆலயங்களையும் நமக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் இப்படி ஒரு வழக்கம் உண்டு. அதை இந்த மரத்தில் தான் கட்டணும் அப்படின்ற முறையும் கிடையாது. அந்த ஆலயத்தை சேர்ந்த எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்தில் இவர் சொன்ன மாதிரி இந்த முறைகள்லாம் உண்டு. அது ஏன் அப்படின்றத இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தெரியத்தான் செய்யும். குழந்தை வேணும், கல்யாணம் ஆகணும், வளைகாப்பு போடணும்னு கட்டுறோம். ஆனால் ஒரு மரத்தில் ஏன் கட்டுறோம் அதான் விஷயம். இப்ப சிவனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விநாயகர் இருக்கார், முருகன் இருக்கார், ஐயப்பன் இருக்கார், இத்தனை பிள்ளைங்க, பைரவர் இருக்காரு, வீரபத்ரர் இருக்காரு, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஒரு நேரத்தில் ஒவ்வொரு அசுரர்களையும் அழிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இல்லை, எங்க கையில இல்லை, சிவனும் இல்லை. பொதுவாகவே வீட்டில் பெண்களை எடுத்துக்கங்களேன், அந்த பிள்ளை ஊட்டி வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கையில ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். இங்கே வர இதை தூக்கி அங்கிட்டு போடுது, அங்கே வர அதை தூக்கி இப்படி போடுது அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் அதே பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வீட்டுக்காரர் வேலைக்கே போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? உண்மை தானே? ஏன் எங்கே என்ன ஆளுகளை காணாமே? ஏன்னா அந்த வீடு அவங்க இல்லைன்னா நல்லா இருக்காது. இதே மனைவி இல்லைனாலும் கணவனுக்கோ பிள்ளைங்களுக்கோ அதுதான் நிலைமை. இதுதான் ஒரு குடும்பம்ன்றது. அதே சாதாரண குடும்பத்துக்கே இந்த விஷயம்னா உலகத்திலேயே பெரிய குடும்பம் சிவன் குடும்பம். பெண்களுக்கு இன்னைக்கு பாருங்க, ஒரு ஜோசியமோ ஜாதகமோ பார்க்குறோம்னா இடது பக்கம் தான் பார்க்குறோம். ஆண்களுக்கு வலதுபுறம். ஏன் பார்க்குறோம்? ஏன்னா சிவனும் பார்வதியும் இணைந்து இருக்கும் உருவத்திலே பெண்ணுக்கு இடப்பகுதி தந்தார் சிவன். வலப்பகுதி தானே சிவனுக்கு சொந்தம். அதனாலதான் பெண்ணுக்கு இடது பகுதி, ஆணுக்கு வலது பகுதி. ஏன் சிவன் இடது பகுதியை பொண்டாடி கொடுத்தார்? இதான் எங்க இருக்கு? இடது பக்கம் தானே இருக்கு. பார்த்துங்க, உலகத்திலேயே தன்னுடைய மனைவிய இதை இல்லைன்னா வாழ முடியுமா? அது மாதிரிதான் ஒரு பொண்டாட்டி இல்லாம வாழ முடியாதுன்னு முதலிலே உலகத்திலே பெண்ணுக்கு உரிமை தந்து, பெண்ணுக்கு மரியாதை தந்து, பெண்ணு இதயத்தில் வச்சவர் யாருன்னு எங்க பேச்சு. அதனாலதான் அவர் பார்த்துட்ட வேலை இன்னைக்கு பூரா பயில உனக்காக இதயத்தை தர்றீங்கிறாங்க. அவர் கொடுத்தாருல, அதனாலதானே பெண்ணுக்கு இடப்பகுதி. ஏன் அப்படின்னா இந்த பெண்மை இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்படின்றத என்னைக்கோ சிவன் சொல்லிட்டார் இல்லையா? நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெண்களுக்கு நீங்க என்ன தர்றது, அவரே எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார். இடஒதுக்கீடு கொடுத்தவரே அவர் தானே. அப்ப
அப்படிப்பட்ட சிவனாகப்பட்டவர் இல்ல, பிள்ளைங்க இல்ல. அப்ப பார்வதிக்கு மனசு ரொம்ப வருத்தம். இந்த மன வருத்தத்தில் இருக்கும்போது அப்ப சிவன் என்ன பண்ணாரு, அவர் வெளியில போகும்போது அசுரர்களை அழிக்க போகும்போது தெய்வலோகத்தில் இருக்கும் இல்லையா கற்பகதருன்ற மரம், அந்த கற்பகதரு மரம் என்ன தெரியுமா அதனுடைய தன்மை, என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்ப அந்த கற்பகதரு மரத்தை தோழிகளோடு பார்வதிகிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப கற்பகதரு மரத்தை பார்த்து வருத்தப்படுறா பார்வதி. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இரவுன்னா பகல் இருக்கு, நீதினா நீதினா அநீதி, ஆமா, இம்சனா அகிம்சை, சரி, சோகம்னா அசோகம். சோகம் அப்படின்னா வருத்தம், அசோகம்னா சந்தோஷம். அப்ப அந்த மரத்தை பார்த்து, எந்த மரம், கற்பகதரு மரத்தை பார்த்து பார்வதி தன்னுடைய சோகத்தை நீக்கணும் அப்படின்னு அங்க பார்க்கும்போது அந்த கற்பகதரு மரத்தினுடைய அருளாலே அங்கே பார்வதியினுடைய அந்த சோகத்தை போக்கி அசோகம் என்ற சந்தோஷத்துக்கு ஒரு பெண் பிறந்தாளாம். அசோகம் என்ற சந்தோஷத்தில் பிறந்த அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தாளாம். அப்ப அசோகம்ன்ற சந்தோஷத்தோடு அழகா சுந்தரியா இருந்த அவ பேர் என்ன, சுந்தரினா அழகு, அசோக சுந்தரின்னு பேரு. அதனாலதான் சிவனுக்கும் பார்வதிக்கும் 3 பொம்பளை பிள்ளை, வெயில் உகந்த அம்மன், அசோக சுந்தரி, ஜோதி அப்படின்னு 3 பிள்ளை. அதுல அசோக சுந்தரி என்று சொல்லக்கூடிய பெண்ணு பார்வதியினுடைய சோகத்தை தீர்ப்பதற்காக பிறந்த பெண்ணு. அப்ப பார்வதி தன்னுடைய சோகத்தை எதுல போக்கிக்கிட்டா, மரத்தில் வேண்டிதானே போக்கிக்கிட்டா. நம்ம எல்லாருமே கற்பகதரு மரத்தை தேடி போக முடியுமா, முடியாது இல்லையா, நம்மளாம் சாதாரண மனிதர்கள் இல்லையா. அதனால தான் கோவிலில் இருக்கக்கூடிய அது எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்தை நம்ம கற்பகதருவை போன்று நினைத்து அதில் ஒரு தொட்டில் கட்டினோம்னா, ஒரு வளையல் போட்டோம்னா, ஒரு மாங்கல்யத்தை கட்டினோம்னா பார்வதிக்கு அந்த பெண் கிடைச்ச மாதிரி சந்தோஷம் கொடுத்த மாதிரி நமக்கும் சந்தோஷம் கிடைக்கும். அதில் வேண்டும் போது நம்ம கேட்ட பொருள் நமக்கும் கிடைக்கின்ற நம்பிக்கையில் தான் மரத்தில் இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதான் நீங்க கேட்டதுக்கு பதில். ஏத்துக்கிறேன். சக்தியினுடைய ரொம்ப வருத்தமா ஏத்துக்கிறீங்களே, சந்தோஷமா ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சக்தியினுடைய மனக்கவலையை போக்கணும் இதற்காக அந்த அம்மா தொட்டில் வெட்டி ஆட்டினால அந்த அசோக சுந்தரி இதுவரைக்கும் அந்த ஒரு 3 அசோக சுந்தரிங்கிற பேருமே, அதாவது அதிகபட்சமா சொல்லுவாங்க. அந்த 3 பெண்ணு சொன்னீங்க பார்த்தீங்க, வெயில் உகந்தம்மள், மற்றொன்று அசோக சுந்தரி, 3வது இந்த ஜோதி அப்படிங்கிற பெண்ண தாங்கள் சொல்லி நான் பெருமைப்படுறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வந்த விஷயத்தை சொல்லவா? நன்றி 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 நன்றி. அதெல்லாம் சரிதான், அவர் சொன்னோன்னு தானே நீங்க கை தட்டுறீங்க. நான் ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நியாயமான விஷயம். ஏன்னா நீங்க அவர் ஒருத்தர் தான் என்னை நம்பி கை தட்டுறாரு. இல்ல இதான் உண்மையான விஷயம். ஏன்னா நீங்க சொல்ற கருத்தை கேள்வி கேட்ட நான் ஏத்துக்கணும். ஆமா, அதுக்காக நீங்க குருட்டு வாக்குல எதை வேணா அடிச்சு கொண்டாந்து சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும், அது சரியா இருக்கும். நான் உங்களை கேட்கிற ஒரு விஷயம், அடுப்படி இருக்குல்ல வீட்டுல, அடுப்படியில எந்த 2 பொருளை சேர்த்து வைக்கணும் சொல்லுங்க பாப்பா. நீங்க இப்ப கேட்டது ஒரு பயனுள்ள கேள்விதான். இது எல்லாருமே மக்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன் மரத்தில் அப்படி கட்டுறான் அப்படின்ற விஷயத்துக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கா. அப்ப பார்வதியினுடைய சோகத்தையே போக்கிய ஒரு கதை இருக்கு, அதனாலதான் மரத்தில் கட்டுறோம் போல அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க. அது மாதிரி வீட்டில் சமையல் அறையில் இப்ப எப்படி முறைன்னு எனக்கு தெரியல. நல்ல பெரியவங்ககிட்ட நீங்க கேட்டு பாருங்க, 2 பொருளை சமையல் அறையில் சேர்த்து வைப்பாங்க. என்ன பொருளை சேர்த்து வைப்பாங்க சொல்லுங்க பாப்போம். ஒன்று மிளகா அப்படி, ஒன்று அரிசியா இருக்கேன். மிளகா அப்படி, அரிசி. மிளகா அப்படி எடுத்து உங்க கண்ணில் தூவ. ஆமா, மிளகா அப்படி இருந்தா தாம குழம்பு வைக்க முடியும், அரிசி இருந்தா தாம சோறு சமைக்க முடியும். ஏன் சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு உளுந்தெல்லாம் சொல்ல வேண்டியதானே? என்னன்னு இதுதானே கேள்வின்றி எனக்கு இந்த நாரதர வேஷம் போறார்கள் சிரிச்சா. இது ஒரு கேள்வின்றி இதை வேற கேட்டுக்கிருக்க அப்படி இல்ல, அதுல ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம நான் எப்படி ஒரு விஷயத்தை பேசுவேன்? தெரியாதா? அதோ தெரியாதா? என்னமா இதுதானேமா இருக்குங்க. அப்ப இனிமேல நீங்க என்கிட்ட வந்து இப்படி திமுறாலாம் பேசக்கூடாது. உள்ள ஓயில வாங்க, இங்கே நில்லுங்க, அங்க நில்லுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதப்பா. என்னண்ணே புதுக்கோட்டை சரியில்லையேனே, இந்த பார்த்தீங்க அம்மா வந்தோடனே நமக்கு தான் கருணை கொடுக்குறா. கொல்லங்குடி காளி. அடுப்படியில் என்னத்த அரிசி இருக்கும்லத்தா, மிளகா அப்படி இருக்குமா சொல்றீங்க, ஏத்துக்க மாட்டுறது. அரிசி மிளகா பொடியெல்லாம் கேட்கறது தான் நீங்கள் நாரத வேஷம் போட்டிருக்கீங்களா? நான் சொல்கிறேன், எந்த பொருள் இருந்தாலும் சரி 2 பொருளை சேர்த்து தான் வைப்பாங்க, சேர்த்து தான் வைக்கணும். சேர்த்து வச்சவங்களா இருந்தால்
நான் சொல்கிறத ஆமோதிச்சுக்குங்க. சேர்த்து வைக்கல அப்படின்னா இனிமேல் அதை அடுப்படியில் சேர்த்து வைங்க. ஆண்கள் இதை பார்த்தாலும் வீட்டில் போய் பெண்கள்கிட்ட இந்த 2 பொருளை சேர்த்து வைங்க, அதுக்கு ஒரு கதை இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. உப்பில்லாத பண்டம் குப்பையில் எவ்வளவு பெரிய சுவையான உணவு படைச்சாலும் அதில் உப்பு இல்லைன்னா நல்லா இருக்குமா? இருக்காது. எவ்வளவுதே நம்ம சுவையா குழம்பு வைக்கணும் முடிவு பண்ணாலும் அதில் புளி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? இருக்காது. புளியும் உப்பும் அதாவது அதிகப்படியாக வீட்டில் இருக்கணுமா? இன்னைக்கு சொல்றேன், எல்லா ஆத்தாக்களும் இதை தினமும் வைங்க. ஏன் தெரியுமா? பார்க்கடலை கடைந்தார்கள். எதற்காக? தேவேந்திரன் வாங்கினான் சாபம், துர்வாச முனிவர் இட்டார். நீ என்னை மதிக்கல, உன்னுடைய செல்வங்கள் அனைத்தும் பார்க்கடலில் போய் மறையட்டுங்கிற ஒரு சாபத்தை கொடுத்தார். அப்ப மறுபடியும் ஒரு தேவாமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அதிலிருந்து வந்தவள் தான் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி வரும்போது உப்பும் கூட வந்தது. கடல் தெல்லான உப்பு வருது. அப்ப உப்புங்கிற பொருள் மகாலட்சுமியினுடைய அம்சம், அது வீட்டில் இருக்கணும். அதன் பிறகு புலி. நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். 12 ஆழ்வார்களே நம்மாழ்வார். அவர் யாரோட அம்சம்னா, நம்மாழ்வார்னா இவர் இயற்கை விஞ்ஞானி இருக்காரு, அந்தவர் இல்ல. அந்த நம்மாழ்வார்ல அந்த ஆழ்வார். அவர் யாரோட அம்சம்னா பெருமாளுடைய அம்சம், மகாவிஷ்ணுடைய அம்சம். அவர் ராமாயணத்தை, அதாவது இன்னைக்கு பாருங்க, மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் வர்றாரு. அப்ப நம்மாழ்வாரை பார்க்க வர்றாரு. நம்மாழ்வார் எதுக்குல தங்கி இருக்காரு அப்படின்னு ஒரு புளிய மரத்துக்குள்ளாமா, புளிய மரத்துல தங்கினார். ஏன் புளிய மரத்துல தங்கி இருக்காரு? இன்னைக்கு பூலோகத்துல தூங்காத மரம்னா எந்த மரத்தை சொல்லுவான்? புளிய மரம். அது லட்சுமணே. லட்சுமணி 14 வருஷம் தூங்காம இருந்தேன். அவருடைய மறுபிறவை தான் புளிய மரம். புளிய மரத்துக்குள்ள உட்கார்ந்தா பெருமாளை தவம் பண்ணார். அப்ப புளிய கொண்டாந்து ஏன் வைக்கிறோம்னா, அந்த புளிய மரத்துக்குள்ள இருந்த புளிய மரம் யாருக்கு அடைக்கலம் கொடுத்துச்சுன்னா பெருமாளுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு. அப்ப புளியையும் உப்பையும் கொண்டாந்து அடுப்பறையில எப்பவும் வச்சிருந்தோம்னா பெருமாளும் மகாலட்சுமி 2 பேருக்கும் நம்ம வீட்டுல சேர்ந்தே இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதனால உப்பும் புளியும் வீட்டுல எப்பவுமே இருக்கணும். உப்பும் புளியும் இருக்கணும்ன்றதுல சேர்ந்தே பக்கத்திலே இருக்கணும். அப்ப பெருமாளும் மகாலட்சுமியும் இணைந்து இருந்தால் அந்த குடும்பத்துல எந்த ஒரு குறையோ எந்த ஒரு மாறுபாடோ நடக்காது. அதனால அடிப்படையில் சேர்த்து வைக்க வேண்டிய 2 பொருள் என்ன அப்படின்னா, அது உப்பு புளி. ஆழ்வார்கள் 12 பேர். சரியா? சரிதான். அதான் நான் திருப்பி சொல்லிட்டேன். அப்ப சரியா இருக்கிறதுனால ஆழ்வார்கள் 12 பேர். ஆமா. நாயன்மார்கள் எத்தனை பேர்? 63 பேர். ஆழ்வார்கள். சரி, நான் கேட்கிறேன் உங்களை, நாயன்மார்களை பத்தி கேட்குறீங்கல்ல, நாயன்மார்களே பொம்பளை பிள்ளைக்கு அன்னைக்கு தான் கல்யாணம். அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு நீங்க கேட்டீங்க, நான் பதில சொல்லிட்டேன். ஆமா. இப்ப ஏன் மண்டபம்? ஏன் அப்படியெல்லாம் ஒரு மண்டபப்படி கிடையாது. அப்ப 2 கேள்வி எப்பனாலும் மாத்தி கேட்கலாம். அப்ப 2 கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேனுமா? நாயன்மார்கள்னாலே சிவபெருமான் ஒருத்தர் சோதிச்சு அவரை தனக்குள்ள ஐக்கியமாகிக்கிறதா நாயன்மார்களுடைய வேலை. இப்ப நீ என்ன கேட்க வந்தீங்க? ஒருத்தன் சிவபெருமான் எவ்வளவு பெரிய ஆளு. ஆமா. சிவனையே ஒருத்தன் துணியால மூக்கெடுத்து கட்டி போட்டான். இதை நாங்கள் கூடிய 63 பேர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சிவனுக்காகவே வாழ்ந்து சிவனையே நினைத்து சிவனையே இந்த அனுதினமாக அவருடைய ரத்தத்திலே கலந்து இறைவனை நினைச்சு பாடியிருக்காங்க, அழுதுருக்காங்க, தொழுதுருக்காங்க, பணிஞ்சிருக்காங்க. அம்மா சிவனடியா. ஆனா ஒரு வேற எவனோ ஒருத்தன் போய் சிவனை மூக்க வச்சு கட்டிவிட்டான. மூக்க வச்சு கட்டல, மூக்கல துணியை வச்சு கட்டிவிட்டியா. மூக்கல துணியை வச்சு கட்டிவிட்டியா. சிவன் கேட்டதுனால தான் பொண்டாட்டியவே அனுப்பி விட்டார். ஏற்பகை நாயனார். சிவன் கேட்டதுனால தான் பிள்ளையவே வெட்டி கொடுத்தார். சிறுதொண்டர். எம்புடி பேர் சிவனுக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க. பெத்த பிள்ளையவே சமைச்சு கொடுத்தாராம். பேரை பாருங்க, சிறுதொண்டராம். செய்தது பெருந்தொண்டு, ஆனா சொல்றது சிறுதொண்டு. கதையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. சொல்லுங்க. ஒருத்தர் சிவனுக்கு கண்ணையே கொடுத்தார். அப்ப சிவனடியாரா வந்தவங்க சிவனுக்கு தான் உதவி பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற சிவனடியாரு சிவனுடைய மூக்க துணியை வச்சு கட்டிவிட்டார். மூச்சே போகாத அளவுக்கு. ஆமா, இருக்காருல்ல. யாரு இவர் பேரு சோழவள நாட்டிலே பிறந்தவர். இது தானு சர்மா அப்படின்ற. இல்லங்க, இது அடியார்கள்னாலே சோழ நாடு தானே. இல்லங்க, இது அடியார்கள். இது நாயன்மார்கள் கதை கிடையாது. சோழவள நாட்டை சேர்ந்த தானு சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சிவனடியார். இந்த தானு சர்மா என்ன பண்றாரு அப்படின்னா, சிவனை வணங்கிக்கிட்டே இருக்கார். பிறந்ததுல சிவபக்தர் தான். பெரிய ஆள் ஆகிட்டார், கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளும் பிறந்துருச்சு, சிவபக்தர் தான். ஆனால் அவருக்கு சிவன் காட்சி தரலையே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். சிவனுடைய அருள் தனக்கு கிடைக்கவில்லை. அப்போ அருள் கிடைக்கல, இந்த சிவன் இனிமேல் நமக்கு அருளை கொடுக்க மாட்டாயா, இந்த ஆளை இனிமேல் நம்ம கும்பிடவே விடாதியா அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சிவனோட சிலையை எடுத்து மேலே வீட்டில் பரனில் வச்சுட்டார். அவசரமாக வச்சுவிட்டு சிவனை கும்பிடாம மாறி பெருமாளை கும்பிட ஆரம்பிச்சிட்டார். பெருமாளை கும்பிட ஆரம்பித்தோன்னே இவர் அனுதினமும் இந்த திவ்ய பிரபந்தங்கள் பாட்டு பாடுறது, பெருமாளை பற்றி பேசுறது, பெரிய பெருமாளுடைய பெருமையான பெரிய கதைகளை பற்றி சொல்கிறது, விஷ்ணு புராணம் படிக்கிறது, இப்படியே இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு நாள் எப்போவுமே தீபாதாரணை காட்டி சாமி கும்பிட்றவர் அன்னைக்குன்னு நறுமணம் கமலக்கூடிய வாசனை மிகுந்த
பொருட்களை பூரா கொண்டு வந்து அப்படி நெருப்புல தூவி இன்னைக்கு சாம்பிராணி இதெல்லாம் சொல்றோம்ல பத்தி நான் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்படிப்பட்ட பொருளை எல்லாம் தூவி பெருமாளுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. காமிச்சுக்கிட்டு இருக்கையில இவருக்கு என்ன தோணுது? என்ன தோணுது? பெருமாளுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாடையை இந்த சிவை முடிச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வேகமா மேல பரன் மேல ஏறி ஒரு துணி எடுத்து நல்லா நறுக்குன்னு சிவன் மூக்க சுத்தி கட்டிவிட்டார். இவன் கட்டின உடனே சிவன் காட்சி கொடுத்துட்டார். இவனுக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சு, நட்டுங்கிறியா. என்னப்பா சிவனை இது, இத்தனை வருஷமா நான் பிறந்ததுலேருந்து உன்னை கும்பிட்டேன், கல்யாணம் காட்சி பண்ணி புள்ள குட்டி பக்கிற வரைக்கும் உன்னை கும்பிட்டேன், அப்பெல்லாம் நீ எனக்கு காட்சி கொடுக்கல. இப்போ நான் பெருமாளை வணங்கி பெருமாளை தொழுது பெருமாளை பாடிக்கிட்டு இருக்கேன். பெருமாளை இப்போ இந்த நறுமணம் கமழ்ந்த ஒரு பொருள் கூட உன் மூக்கில் நீ நுகரக்கூடாதுன்னு நான் கட்டுறேன், இப்போ போய் எனக்கு காட்சி தர்றீங்க அப்படின்னு போது அப்போ தான் சிவன் சொன்னாரா, நீ பிறந்ததுலேருந்து புள்ள குட்டி பக்கிற வரைக்கும் நீ கும்பிட்டாடா நியாயம்தான், ஆனால் என்னைக்காவது நான் இருக்கேன்னு நம்பிக்கையில் நீ கும்பிட்டுருக்கியா? இல்லையே. சிவன் இருக்காரா, காட்சி கொடுப்பாரா, வரம் கொடுப்பாரா, அருள் கொடுப்பாரா அப்படின்னு உனக்குள்ளே சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. சாம்பிராணி புகைய நான் நுகர்ந்துருவேன்னு நினைச்சேல, அப்போ நான் உண்மையாக இருக்கேன்னு நீ நம்புற. அந்த நுகர்வால எனக்கு அந்த வாசனை போகக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அப்போ இன்னைக்கு தானே நீ உண்மையாகவே நான் இருக்கிறத நம்பியிருக்க. அதனால தான் என்னை உண்மையாக நீ நம்பினதுனால உனக்கு நான் காட்சி கொடுத்தேன் அப்படின்னார். இதுதான் சிவே மூக்க இறுக்கமா துணியை வச்சு கட்டினவர் யாரு அப்படின்னா அது தானு சர்மா என்று சொல்லக்கூடிய சோழவள நாட்டை சேர்ந்த செண்பகவனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆதி காலத்தில் இருந்த ஒரு சிவபக்தருடைய கதை. பாருங்களேன், ஒருத்தர் அறியாமையில் இருந்தாலும் அவனுக்கு அந்த அறியாமையை நீக்கி அருள் கொடுத்தவர். இவ்வளவு நாளா சிவன் இருக்காருன்னே தெரியல. காட்சி பண்ணி சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம்.